16 வருஷம் பொங்கல் அன்றைக்கு எங்கள் வீட்டில் மேக்சிமம் சாப்பாடே கிடையாது, ஆக்க மாட்டேங்க. ஏன் தெரியுமா? காலையில் 6 மணிக்கு வரக்கூடிய அந்த பொங்கல் பரிசுகள், கரும்பு, கிழங்கு வந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் வீட்டுக்கு. 16 வருஷம் நிலம் இதுதான் எங்கள் வீட்டு நிலைமை. நாங்களும் சாப்பிட்டு பக்கத்து வீட்டுக்கெலாம் கொடுக்குற வழக்கம் இருக்கும். அதுபோல் ஒவ்வொரு வருஷமும் எங்கள் வீட்டில் பக்ரீத் அன்னைக்கும், நோன்பு பெருநாள் அன்னைக்கும், ரம்ஜான் அன்னைக்கும் ஏற்றப்படக்கூடிய பிரியாணி சட்டிகள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிற சகோதரர்களே. இதுதான் தமிழ்நாடு. இங்கே இருக்கக்கூடிய சமத்துவம் இப்படித்தான் இருக்கிறது. இந்த சமத்துவம் நிலை பெறும் காலமெல்லாம் எந்த சங்கி மங்கியாலும் ஒன்னத்தையும் இங்கே புடுங்க முடியாது என்பதற்கு சாட்சியாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த தமிழ்நாட்டினுடைய சமத்துவத்தில், சமதர்மத்தில் மண்ணள்ளி போடும் முகமாகத்தான் எச் ராஜாக்கள் என்ற முயற்சி செய்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? நேற்று சிக்கந்தர் மலையை, மதுரையை அயோத்தியாக மாற்றுவோம். அயோத்தியில் என்ன நல்ல கல்வி கட்ட கல்வியமாக இருக்காங்களா? அயோத்தியில் எல்லாம் கலவர பூமியாக ஆக்கி வச்சிருக்கிறீங்க. ஏன் சிக்கந்தர் மலையை அந்த மதுரையை அயோத்தியாக மாற்றணும்? நீ மதுரையை அயோத்தியாக மாற்றிருவியா? நீ மதுரையை அயோத்தியாக மாற்ற முயற்சி செய்தால் அப்பமும் தமிழ்நாடு தமிழ்நாடாகத்தான் இருக்கும், பெரியாருடைய பூமியாகத்தான் இருக்கும், கண்ணிய தமிழர் காகித இல்லத்தினுடைய மண்ணாக இருக்கும். இதுதான் தமிழ்நாடு. ஆக பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் அங்கே எங்கே போனார் கேட்குறாரு. சிக்கந்தர் மதுரைக்கு மேலே எங்கே போனார்? இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் எங்கே வந்தீங்க? பீகார்லேருந்து நீ எங்கே வந்த கேட்கணும் வேணாமா? ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இங்கே சமத்துவம் நிலைத்திருக்கக்கூடிய பூமி இது. நாட்டில் இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறது. அந்த சிக்கலுக்கு தீர்வை சொல்லக்கூடிய தலைவர்கள் இங்கே பெருந்தளவாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியா கூட்டணி கட்சி என்று மிகச்சிறந்த ஒரு ஆளுமைக்கு சொந்தக்காரர்கள் அனைத்து தலைவர்களும் இருக்கும்போதே இந்த நிலைமை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் அமைந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இவ்வளோ நெருக்கடிக்கு மத்தியில், இவ்வளோ இடியப்ப சிக்கலுக்கு மத்தியில் ஜனநாயக அடிப்படையில் நம்மளை கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறாங்க என்று சொன்னால் 2026க்காக அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து சித்து விளையாட்டுகளையும் குப்பையில் தூக்கி வீசிவிட்டு நமக்குள் இருக்கக்கூடிய பிரிவினைகள், பேதங்கள், கருத்து முரண்பாடுகள், கருத்து வேற்றுமைகள்லாம் ஓரங்கட்டி வைத்துவிட்டு 2026லையும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் வெற்றி பெற்றால்தான் நாட்டிலே சமதர்மம் நிலைக்கும், சமத்துவம் நிலை பெறும். இதை நான் தனிப்பட்ட அகமது சாஹிபா சொல்லலை. 70 லட்சம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டிற்கு ஒரு பிரச்சனை வருமே ஆனால், தமிழ்நாட்டுடைய சமத்துவத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வருமே ஆனால் 70 லட்சம் சிறுத்தைகளை தாண்டித்தான் வரும் என்பதை நான் இந்த சபையின் மூலம் நான் அறிவிப்பு செய்கிறோம். இதைத்தான் எங்கள் எழுச்சி தமிழர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எங்களை தாண்டித்தாயா நீ வர முடியும் உள்ளக்கு.